ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள். எபேசியர் 6 வாசிப்போம். முக்கியமான அறிவித்தல் என்ன? இன்றைக்கு நாங்கள் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிற பிசாசின் தந்திரங்கள் 11ஆம் வசனத்தை பார்ப்போம். சுற்றியான பயங்கரமான உலகத்தில் மனுஷராலே நினைச்சு பார்க்க முடியாத மாய்மாலங்களும் பயங்கரம் நடந்து கொண்டிருக்குது. ஜஸ்டின் ஃபைலண்டெல்லாம் இப்போ நாங்கள் கேள்விப்படுறோம். இவ்வளோ ஒரு 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 பேய் வாலாயம், அதுதான் பேய் மதம். அதுதான் இன்றைக்கு இங்கே எழுதப்பட்டிருக்கிற பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்று சொல்லி சொன்னால் இந்த விக்கிரகங்களுக்கு பூச பலி என்று சொல்கிற இந்த 2 வார்த்தையிலுமே ஒரு பெரிய புதைபொருள் அடங்கி இருக்கிறது. மனுஷருக்கு தெரியாது. ஏதோ தங்களை எங்கேயோ கொண்டு போய் கொட்ட போகிறோம்ன்றதை போல சிந்திப்பார்கள். அதோட மதம் என்று சொன்ன ஒரு மாய்மாலம், என்னுடைய மதம்தான் எல்லாற்ற மதங்களிலும் முதலில் வந்தது, வரட்டும். அதான் இப்போ பிரச்சனை. அழிவு நிச்சயம் என்றதான் பிரச்சனை. மதம் கடவுளுக்கு தேவையே இல்லாத ஒன்று மதம்தான். மதம் மனுஷரால் கண்டுபிடிக்கப்பட்டது, பிசாசுகளினாலே ஆளுகை செய்யப்பட்டது. ஆறாக இருந்தாலும் தான் இந்த மதத்தினன் என்று சொல்லும்போது அங்கே ரொம்ப ஆழமான ஆவிக்குரிய பிசாசு மண்டலம் அங்கே செயற்பட ஆரம்பிக்கும். மனிதர்களை உண்மையாக ஒளித்தள வைக்கிறதும் கடைசி காலம் இந்த 3ஆம் உலக யுத்தமும் தொடங்க போகுது. கொஞ்சம் மக்களாவது தப்புவார்களா தப்ப மாட்டார்களா? தப்பினவர்கள் இயேசுவின் 2ஆம் வருகை நிச்சயம். ஒரு விதத்திலே அள்ளிக்கொண்டு போதல் இடம் இருக்குது. தேவன் பந்தங்களை அள்ளிக்கொண்டு போகிறதுக்கு இடம் இருக்குது. இந்த பிரபஞ்சத்தில் ஒரு பிரளயம் உண்டாகும். அப்போ இதற்கு தேவன் வெற்றி எல்லாவற்றையும் விலத்தி இந்த மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. சொல்லவே பயமாக இருக்குது. இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு தேவனுடைய இரட்சிப்பு திரு ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும் எங்கள் மீது. கர்த்தருடைய வானதூதர் தேவ ஆட்டுக்குட்டியானவனுடைய திரு ரத்த உடன்படிக்கையும் அவருடைய பொட்டு எங்களுடைய நெத்திகளில் இருக்க வேண்டும். அவருடைய திரு ரத்தம், ஞானஸ்நானம், முழுக்கு ஞானஸ்நானம், பரிசுத்த ஆவி, மற்றது இந்த பாஸ்டர் அது இது என்று சொல்லி நீங்கள் போகிற மார்க்கங்கள் தேவையில்லை. இதை நீங்களோட வீடியோ ஓட விட்டு இந்த மிச்ச வசனங்கள் எல்லாத்தையும் படியுங்கோ, வாசியுங்கோ. எபேசியர் 6ஆம் அதிகாரம் அழகாக சொல்லி இருக்கிறேன். நான் அவசரமாக வீடியோ முடிக்கத்தானே வேணும், அதுக்கு தக்க போல சொல்கிறேன். இதுகள் ஒன்றுமே சரி வராது. அந்த சபை இந்த சபை அங்கே ஓடுறது இங்கே ஒன்றும் சரி வராது. போராட்டம் தான் ரொம்ப கடுமையாக இருக்கும், பயமாக இருக்கும். அதுதான் தேவனுடைய வழி. தேவனுக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். நாங்கள் ஒவ்வொருத்தரும் முழங்கால்களில் நின்று மன ரம்மியமாக கடவுளோடு பற்றி கொண்டு இந்த போராட்டங்களுக்கு நாங்கள் எங்களை ஆயத்தமாகவும் உலகத்தில் உள்ள அத்தனை மனுஷனுக்கும் தான், மனுஷனாக பிறந்த அத்தனை பேருக்கும் தான், அவன் எந்த மதத்தினனாக இருந்தால் என்ன, வரப்போகிற சாத்தானியன மதத்தினன் அவன் தன்னுடைய பூசையும் பலியையும் செலுத்த வருவானே தவிர மனித மாமிசத்தோடு பிடிக்க வருவானே தவிர அங்க மீட்புக்கு இடம் ஒன்றென்று சொல்லி சொன்னால் எங்களுடைய ஒற்றுமை. அதுக்கு மத போராட்டம் மனுஷரிடத்தில் இருந்தால் இந்த ஒற்றுமை பறிபோச்சுது. அது ஏற்கனவே மதத்தின் பிளவுகள் பிசாசினால் கொண்டாடப்பட்டு நீங்கள் இடம் கொடுத்துட்டோம். நாங்கள் மனுஷர் அப்புறம் அத்தனை மானிடரும் இவற்றிலே தங்கி இருந்து இந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தாங்கி கொண்டு தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்கிறத மறந்துட்டோம். இனிமேலும் இடம் உண்டு, மனம் திரும்புதலுக்கு இடம் உண்டு. மனம் திரும்புவோம், இரட்சிக்கப்படுவோம், கர்த்தருடைய திரு ரத்தத்துக்குள் அடங்கி கீழ்ப்படிந்து இருப்போம். ஆமேன்.